ஓகே. மூன்றாம் பாவம். மூன்றாம் பாவத்துல எந்தெந்த கிரகம் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூன்றாவது வீட்டுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்றாம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு, எது மாதிரி பலன் சொல்லலாம். எப்பயுமே ஒரு கிரகம் இருக்கிற இடம் 100% பலன் கொடுக்கும். பார்க்கிற இடம் பாதி, ஒரு 50% வச்சு. அப்போ எந்த கிரகம் 3ல இருக்கோ அந்த கிரகம் முழுமையான பலனை தரும். மூன்றாம் அதிபதி போய் இருக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்தையும் பலன் தரும். பழக பழக உங்களுக்கு பலன் சொல்ல வந்துடும். அப்போ மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தா என்ன பலன் சொல்லலாம்? மூன்றாம் அதிபதினா மூன்றாம் இடம் என்னது? இடமாற்றம் அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு இடமாற்றம் உண்டு. இவர் பிறந்த பின், ஜாதகர் பிறந்த பின் குடும்பத்தில் இடமாற்றம் உண்டு. அடுத்து மூன்றாம் அதிபதி லக்னத்துல வந்தா தம்பி இவரோட இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இளைய சகோதரன் உண்டு. மூன்றாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பயணம். அப்போ பயணத்தில் விருப்பம் உண்டு. அடுத்து உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பாரு. ஏன்னா சிற்றின்ப நாட்டம் உண்டு. அப்போ உடம்ப அழகா வச்சுக்கணும், நல்லா கட்டுமஸ்தா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பு மேல கவனம் செலுத்துவார். மூன்றாம் அதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா சோதனையை தாண்டி வெற்றி பெறுவாங்க. அதே போல மூன்றாம் இடம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? இசை, பாட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இசை, பாடல் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். பாட்டை ரசிப்பாரு, கேட்பாரு. மூன்றாம் இடம்ன்றது வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்பு. அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம் இதனுடைய தொடர்புகள் இவருக்கு இருக்கும். இவர் எப்படி சொத்து சேர்ப்பாரு? மூன்றாம் இடம் வந்து முயற்சி. அப்போ சொந்த முயற்சியில லக்கணத்திலே வந்துகிறாருனால சுய முயற்சியில் சொத்து சேர்ப்பார். சொத்து சேர்க்கை உண்டு. காவல், இராணுவம் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விருப்பம் இருக்கும். அதுல போலாம். அதுல வேலை செய்யறது இவருக்கு வந்து நண்பர்களா இருப்பாங்க. மூன்றாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள். அப்போ டூ வீலர்ல அதிகமா சுத்துறது, சைக்கிள்ல போகிறது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜிம்முக்கு உண்டான பொருள்லாம் வாங்கி வச்சிருந்தா கூட அந்த சைக்கிள் மாதிரி ஓட்டுறதை வந்து வாங்கி வைக்கிறது. இதெல்லாம் நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும். பலனா சொல்றதை விட கேட்கும் பொழுது புரியும். அப்போ வீட்டுக்கும் பக்கத்துல அப்படின்றது தான் மூன்றாம் இடம். அப்போ சைக்கிள் கடை பக்கத்துல இருக்குது, டூ வீலர் ஷாப்பிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். வீடு இங்க இருக்குது சார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஜாதகத்தோட இருக்கிறீங்க, சரியானதுதான் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, மூன்றாம் இடம் லக்கணத்தில் இருந்தா நிறைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வைப்பாரு, படிப்பாரு. அதே போல மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தா தற்கொலை எண்ணம் அது பார்த்து சொல்லணும். மூன்றாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா தற்கொலை எண்ணம் வரும். வழக்கு இருக்கும், வழக்குல சமாதானமும் ஏற்படும். இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 நாள் இளமைன்னு சொல்லிட்டோம், வீரியன்னு சொல்லிட்டோம், போகம்னு சொல்லிட்டோம். அப்போ அழகான தெய்வங்களை வணங்கணும், அலங்காரமான தெய்வங்களை வணங்கணும், அதுலயும் இளமையா இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும். அது என்ன சார் இளமையா இருக்கக்கூடிய தெய்வங்கள்? இளமையா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்னங்க, எதை சொல்லலாம்? முருகர். ஓகே, வேற? முருகர்லே பால முருகன், பால தண்டாயுத பாணி. இளமை வந்து போதா? பால கணபதி, பாலாம்பிகை. இப்ப புரியுதுங்களா? இப்படிப்பட்ட தெய்வங்களை இவங்க வணங்கும் பொழுது அந்த தற்கொலை எண்ணம் போகும்.
தற்காப்பு கலைகளை கத்துக்குவாங்க. சரிங்களா? அப்போ திருமணம் எப்படி நடக்கும்? லக்கணத்துல இருந்தா சுய முயற்சி. இவரா பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறது. அது காதல் திருமணமா இருக்கலாம், இவர் பாக்குற பொண்ணா இருக்கலாம், அது மத்த விஷயங்களை பார்த்து சொல்லு. 3ஆம் இடம்னா இளமைன்னு சொல்லியாச்சு. லக்கணத்துல இருக்கு. லக்கணத்துல இருந்து அது எந்த கிரகமா இருந்தாலும் 7ஆம் பார்வையா எங்க பார்ப்போம்? 3ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கு. 3ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும் சார். 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 3ஆம் இடம் அப்படின்றது ஹலோ, இன்னைக்கு வரலையா தியானம்? இல்ல, நீங்க டெலகிராம்ல போட்டிருப்பீங்க, டெலகிராம் பார்க்கலையா? சரி, ஓகே, சரி. ஸோ 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குதுன்னா 3னா இளமையா இருக்கும், அழகா இருக்கும், சுய முயற்சியா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? மனைவி அழகானவங்களா இருப்பாங்க, கட்டு மஸ்தான உடம்பு ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்தான அதிபதி எங்க இருக்கிறாரு? அப்போ அவர் குணம் தான் நாங்க போகணும். 3ஆம் வீட்டினுடைய குணம் அந்த 7ஆம் வீட்டுக்கு போகுதுன்னா, அப்போ 3ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வந்திருக்கிறாரு. 3ஆம் இடம் வதந்தி, பெட்டிஷன். அப்ப யார் பேர்ல பெட்டிஷன் வரும்? இவரு பேர்ல வதந்தி கிளப்புவாங்க. இவரு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாருன்னா அவர் இதை பண்றாரு, அதை பண்றாரு, மொத்த பெட்டிஷன் இவர் மேல வரும். 3ஆம் இடம் பெயர் மாற்றம்னு சொல்லியாச்சு. லக்கணத்துக்கு வந்துச்சுன்னா பெயர் மாத்த கண்டிப்பா விருப்பப்படுவாங்க. அப்போ ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அவருக்கு பேர் சரியில்லைன்னா, நீங்க எண்கணிதம் படிச்சிருக்கிறீங்க, பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேரை மாத்துக்குன்னு இவங்க கிட்ட சொல்லலாம். சோ உரிய தட்சணை இவங்க கொடுப்பாங்க, மாத்துவாங்க. மாத்தினா நல்லா இருக்கும். சோ 3ஆம் இடம்ன்றது மாமனார். அப்ப மாமனார் மேல பற்று இருக்கும். 7ஆம் இடத்தை பாக்குது. 3ஆம் இடம் தம்பி, சகோதரன். அப்ப தம்பியோட கூட்டு தொழில் செய்வார், செய்ய விருப்பப்படுவார். தம்பியோட நான் கூட்டு தொழில் செய்யலாம்னு பாக்குறேன் சார் அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்குது, தாராளமா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ ஒரு அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிரகத்தினுடைய அந்த வீட்டினுடைய தன்மைகள் இருக்கும். அதான் சொன்னல, 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் பணம் வரும். பணம் எதன் மூலியமா வரும்? 2ஆம் அதிபதி யாரோட தொடர்பு கொள்றாரோ, யாரோட நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த தொழிலை சொல்லுங்க, அதன் மூலியமா தான் வருமானம் வரும். அவருக்கு ஆசை, ஈடுபாடு வேற எதெல்லாம் வேணாலும் இருக்கலாம், வருமானம் 2ஆம் அதிபதி சம்பந்தம் இல்லாம வரவே வராது. இதுதான் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்க எடுத்துக்குவீங்க. இப்போ 3ஆம் அதிபதி 2ல இருக்கிறார். என்ன சொல்லலாம்? 2ஆம் இடம்ன்றது வருமானம், 3ஆம் இடம்ன்றது முயற்சி. அப்ப சுய முயற்சியால் வருமானம். தம்பி குடும்பத்துக்கு வருவாரு, குடும்பத்துக்கு ஒத்துழைப்பா இருப்பாரு. 3ஆம் இடம் தகவல் தொடர்பு. அப்போ 3ஆம் அதிபதி 2க்கு வந்துக்கிறாரு, 2ஆம் வீட்டுக்கு இருக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படின்றது வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ தகவல் தொடர்பு மூலயமா வருமானம். தம்பி வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாரு. தம்பிக்கு நிரந்தரமான வருமானம் உண்டு. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நோயை பத்தி பேசும்போது 3ஆம் இடத்தையும் நம்ம பேசணும். ஆனா தீரக்கூடிய நோய்களா இருக்கும். அப்போ கண் நோய் உண்டு. 3னா விரல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க, குழந்தை ஜாதகத்தை பாருங்க,
5 வயசு வரைக்கும் சில பேர் வந்து ஆபீஸ்ல உட்காந்து கூட கையை வந்து வாயில வச்சுட்டு இருப்பான். இல்ல கையை வந்து பாத்தீங்கன்னா கடிக்கிறான் அப்படின்ற பேர்ல வாயில விட்டு இருப்பான். 3 வருஷம் கை, 2 வாய். அப்போ கையை வந்து சூப்புற பழக்கம் உண்டு, நகம் கடிக்கிற பழக்கம் உண்டு. இதெல்லாம் வந்து நீங்க லைட்டா சொல்லணும். அண்ணன் தம்பி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒற்றுமையா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுவாங்க, சேர்ந்து மண்ணு வாங்குவாங்க, நினைச்சதை முடிக்கிறதுக்காக பாடுபடுவாங்க. 3ஆம் இடம் எந்தெந்த விஷயத்தை சொல்லுதோ அந்த விஷயத்தின் மூலமா வருமானம் உண்டு. அப்ப எழுத்து மூலியமா வருமானம், கவிதை எழுதுறேன் சார், கட்டுரை எழுதுறேன் சார், திரைக்கதை எழுதுறேன் சார், ரீஸ்ட் ஆப்ஸ்ல வந்து நான் இருக்கிறேன் சார், எழுத்தரா இருக்கிறேன் சார். அப்போ எதன் மூலமாக வருமானம் வரப்போகுது? 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாரு. நான் சொல்றது லாஜிக் புரிஞ்சுக்குங்க. இதை வச்சு நீங்க 100 பாயிண்ட் 1000 பாயிண்ட் எழுதலாம். யோசிப்பீங்க. நான் சொல்றது மட்டுமே எடுத்துக்காம மற்ற விஷயங்களை யோசிச்சு இப்படிலாம் வரும் அப்படின்னு நீங்க எழுதி குரூப்ல போட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்போ இசை, குரல், நான் பாட போறேன் சார், நான் இசையமைப்பாளராக போறேன் சார். 3ஆம் இடம்னா ஒப்பந்தம், ஒப்பந்த தொழில். அப்புறம் என்ன சொல்லலாம்? செல்போன் கடை சொல்லலாமா? செல்போன் கடை, இன்சூரன்ஸு, இதெல்லாம் பார்க்கும். 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டு 2ல் இருந்து தசாபுத்திலாம் போகும்போது இந்த குச்சி எடுத்து காதை குடையிறது, குச்சி எடுத்து இது கண்ணில் பட்டுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யும். அந்த திசாபுத்தி போகும்போது இது லைவ் கண் கூட பார்த்தேன். ஒருத்தர் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா வந்து பாத்தீங்கன்னா காதை நோண்டு காதுக்குள்ள குத்திட்டு காது ஆபரேஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வயசு 55 பாருங்க. அப்போ அவருக்கு பாருங்க ஜோசியமும் தெரியும். அப்போ 3ஆம் இடம்னா எந்த இடம்? அந்த இடத்தை குறிக்குமா? சுவாச பிரச்சனை உண்டு. இந்த புகையில போறது, பாக்கு போறது, இந்த பழக்கெல்லாம் இவங்களை வந்து செய்ய சொல்லி தூண்டும். இப்படி 3ஆம் அதிபதி 2ல் இருந்தா 2ஆம் இடம் என்றது வருமானம், 2ஆம் இடம் என்றது குடும்பம், 2ஆம் இடம்ன்றது கண். அப்ப எதன் மூலமா இது வரும்? 3ஆம் அதிபதி இங்க வந்துக்கிறாரு. இந்த பாவத்தை இணைக்கிறது இதுதான். நான் வந்து சொல்லும் போதே அதை சொல்றேன், நீங்க வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ 3ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டவர் 2க்கு வந்திருக்காரு. நான் சொல்லும் போது நேற்று ஒரு உதாரணத்தை சொன்னேன். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டுறாரு. 4ஆம் அதிபதியினுடைய திசையே வருது. ஆனா 4ல இருக்கிற அந்த கிரகம் திசாபுத்தி பார்க்கும்போது பாவத்தை பார்க்கணும்னு சொல்லுவேன். 3ல பாவத்துல இருக்கிறாரு. கட்டின வீட்டை தம்பி பேர்ல எழுதி வச்சுட்டு வராரு. இந்த பாவத்தை சேர்க்கிறது அப்படின்றது கட்டம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப இதை நீங்க உள்வாங்குங்க. இது புரிஞ்சா சேர்த்து நீங்க சொல்ல ஆரம்பிச்சு. இப்போ 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறாரு. 3ஆம் இடம் தைரியம், 3ஆம் இடம் இளைய சகோதரன். தைரியம் உண்டு, வீரியம் உண்டு, தம்பி உண்டு, முயற்சியில வெற்றி உண்டு, வழக்குல வெற்றி உண்டு. 3ஆம் அதிபதி 3லே இருக்கிறாரு, ஆட்சியா இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சமா இருக்கிறார். யாரு வசதியா இருப்பா? தம்பி வசதியா இருப்பார். தம்பி தான் வசதியா இருக்கு. அப்போ தம்பிக்கு ஈக்குவலா அவர் வசதியா இருக்கிறாருன்னா ஒண்ணு லக்னாதிபதி உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி இப்படி இருந்தா தான் ஈக்குவலா இருப்பார். அப்போ 3ஆம் அதிபதி இருந்தா தம்பி வசதியானவர். தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா புகழ் உண்டு. பாருங்க, 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி இருந்துச்சுன்னா முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க. அந்த முயற்சியில ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புதியதை ஒன்றை உருவாக்குவார்கள், கண்டுபிடிப்பார்கள். 3ஆம் இடத்தினுடைய தசாபுத்தி போகும்பொழுது 3ல கிரகம் இருக்கும் பொழுது உடற்பயிற்சி ஆர்வம் அதிகமா இருக்கு. இப்போ 3ஆம் இடம் இசைன்னு சொல்லியாச்சு. அப்போ இசை, பாட்டு, கவிதை, கட்டுரை இதெல்லாம் வந்து ஈடுபாடு உண்டு. பல குரலில் பேசுவார்கள். இப்போ 3ஆம் அதிபதி 3ல ஆட்சியா இருக்குது. 3ஆம் இடம்ன்றது நம்ம கான்செப்ட் பிரகாரம் 10 வயசு.
10 வயசுல, அதான் சாரி 30 வயசு, 10 வயசுன்னு சொன்னா 1, 2, 3, இப்போ 30 வயசுல ஒரு வறுமை வந்து போகும். சில இடத்துல சில விஷயங்களை சொல்லும் பொழுது குறிச்சிக்கும். அப்போ 30 வயசுல வறுமை வந்து போகும், கஷ்டம் வந்து போகும். அது என்ன சார் வந்து போகும்? அப்போ கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? 3ஆம் இடம் இடமாற்றமா? டக்குன்னு ஒரு இடத்த மாத்திடணும். ஆபீஸ்ல இருக்கிறீங்களா? ஒரே இடமா? உட்காந்துக்கிற சீட்டை மாத்தி வைங்க. வேற இடத்த மாத்தி போடுங்க. வாஸ்துபடி மாத்திட்டேன். இப்படி கிழக்க பார்த்து திரும்பிட்டேன். வடக்க பார்த்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்குங்க. வேலையில இருக்கிறீங்க. வாடகையில வீட்டுல இருக்கிறீங்க. வாடகை வீட்டை வந்து மாத்துங்க. உடனே கஷ்டம் தீரும். இதுதான் பரிகாரம். இப்போ உபஜயஸ்தானம் 3ஆம் அதிபதி 3ல இருக்கு. அப்போ அடுத்தவர்களுடைய உதவி இவங்களுக்கு கிடைக்கும். இப்படி 3ஆம் அதிபதி 3ல இருந்தா பலன்களை சொல்லணும். இப்போ அடுத்து இது வரைக்கும் சொல்லிக்கிறது இப்போ 1ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி லக்னத்தில் 2ல் 3ல் யாருக்காவது இருக்கா? பலன்கள் ஒத்து போகுதா? ஷேர் பண்றீங்களா? சரி. அப்போ 4க்கு சார் அந்த போலாம். ம். 3ஆம் அதிபதி லக்னத்தை பார்த்தாலும் அந்த பலனை வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. பாக்குற இடத்துக்கு பலன் உண்டு, பாதி பலன் உண்டுன்னு சொன்னனே. சரிங்க சார். சார் 30 வயசு தாண்டும் போதுதான் சார் எனக்கு அந்த எல்லாமே இழந்ததுங்க. அப்ப அந்த காலகட்டத்துல பாருங்க. 30 வயசுல வந்து அவர் எல்லாமே இழந்துக்கிறாரு சார். சுக்கர தசை ஆரம்பிக்கும் போது 2008ல இருந்து இழப்ப ஆரம்பிச்சு. இதெல்லாம் சார் இந்த ஒரு சொல்லுங்க சார். எனக்கு 20 வயசுல இருந்தே ஆரம்பிச்சது. 2ஆம் இடத்துலயே இருக்காரு செவ்வாய். ஓ 20 வயசு பாருங்க, கரெக்டா வயசு சொல்லிட்டாரு பாரு சிவகுமார் சார். மாதிரி அப்போ அந்த வயது ஊரு அந்த விட்டே இடம் வந்தாச்சு. ஊரை விட்டே வந்தாச்சு. வந்த பிறகுதான் வளர்ச்சி. பயணம் பயணத்தின் மூலியமா தான் வருமானம். ஆமா. டெய்லி ஒரு 60 கிலோமீட்டர். ஓ. பயணத்திலே இவர் வந்து பாடமும் கேட்பாரு. சரி. இப்படி நீங்க லைக் பண்ணி வேலை செஞ்சுட்டே படிங்க. பாடம் கேட்டு இருக்கிறது ஓட்டம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகம் வேற, நாம இப்படி படிக்கிறது வேற. அதே போல இப்படிலாம் பேச முடியுது, உங்களால எடுக்க முடியுதுன்னா எடுத்து நீங்க குழுல போடுங்க, பேசுங்க. பேசினாதான் வரும். வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, ஆய்வு குழுன்னு இருக்கு, அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம போட்டிருக்கிற டெலகிராம்ல போடலாம். சோ உங்க அனுபவத்தையும் போடுங்க. இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா வந்து நடத்த காரணம் 2 நபர்கள். ஒன்று சுந்தரராஜ் என்னுடைய நண்பர், இன்னொன்னு புஷ்பராஜ் சார். எனக்கு ஏன்னா இது ரொம்ப நாள் இழுக்கும். நானும் எடுத்து படிச்சு பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நடத்தணும். பட்டு ஞாபகம்லாம் வராது. அப்போ அவங்களுக்கு நாம எல்லாரும் நன்றி சொல்லணும். சரி. இப்போ ரொம்ப நன்றி சார். ஆமா. நன்றி சார். புஷ்பராஜ் சார் நன்றி. அப்போ இந்த நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பார்ப்போம். 3ஆம் அதிபதி 4ல். நன்றி நன்றி. இப்போ 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறாரு. 3ஆம் இடம்னா இடம் மாற்றம் சொல்லியாச்சு. அப்போ குழந்தைக்கு 3 வயசு நடக்கும் பொழுது குடும்பத்துல உள்ள வந்து இடம் மாறினா நல்லது. இடம் மாறிடுவாங்க. பாருங்க, 3ஆம் இட அதிபதி 4ல இருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது அம்மாவுக்கு ஒரு பலனை சொல்லலாம், வீட்டுக்கு ஒரு பலன் சொல்லலாம். பராமரிப்பும் 3ஆம் இடம் தான். அப்ப 3 வயசு இருக்கும் பொழுது 4ஆம் இடம் வீடு. வீட்டை வந்து பராமரிக்கிறாங்க, வீட்டை வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, வீட்டை வந்து அழகுபடுத்துறாங்க, மாத்துறாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கிறத அதை வேற மாதிரி மாத்துறாங்க. அப்ப 3 வயசுல சார் கஷ்டம் வருதா? உங்க குழந்தை பிறந்த 3 வயசுல ஏதாவது கஷ்டம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டு வேலையை கொஞ்சம் செய்யுங்க சார்.
மேல ஏதாவது ஒரு கொட்டா போடுங்க, இல்ல ஒரு பெயிண்ட் அடிங்க, மெத்தையில ஏதாவது வேலை செய்யுங்க, இப்படி சொல்லுங்க சார். இதுதான் பரிகாரம். இதுதான் தாந்திரீக பரிகாரம். அப்போ அம்மாவுக்கு என்ன சொல்லலாம்? திருமணமாகி 3 வருஷம் சென்று இவங்க கரு உண்டாயிருக்கும். கிட்டத்தட்ட நீங்க இத புரிஞ்சுக்கணும். 3 மாதம் 3 வருஷம். அப்போ 3ஆம் அதிபதி 4 இருக்கு. அம்மா எப்படி இருப்பாங்க? தட்டு மஸ்தான உடம்பா இருப்பாங்க. வாக்கிங் போவாங்க, தியானம் பண்ணுவாங்க, உடம்பு மேல ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க. அப்போ 3ஆம் அதிபதி 4 இருந்தா பழைய உணவுகளை சாப்பிட்றத இவங்க குறைப்பாங்க. அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்க? சரியா சமைப்பாங்க, சரியா சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்பு மேல ஒரு அக்கறை இருக்கு. அம்மா மேல யார் பாசமா இருப்பா? 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி. தம்பி தங்கச்சிங்க அம்மா மேல பாசமா இருப்பாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு கிரகம் எங்க போய் இருக்கோ அந்த வீட்டின் காரகத்தின் மீது பற்று இருக்கும். லக்னாதிபதி எந்த வீட்டுல இருக்கிறாரு, எந்த வீட்டை பாக்குறாரு, அதுதான் தேடல் வாழ்நாள் ஃபுல்லா. அதன் மீதுதான் பற்று இருக்கும். சூரியன் எங்க இருக்கிறாரோ, எங்க பாக்குறாரோ அங்க ஒரு கற்பனை இருக்கும். கற்பனைக்கு கிரகம் சூரியன். அப்போ 3ஆம் அதிபதி 4 இருந்தா அந்த 3ஆம் இடத்துக்கு காரகமான யாரு? உறவு, தம்பி தங்கச்சி. அப்ப அம்மா மேல பாசமா இருக்கிறாங்க. என்னை விட என் தம்பி தங்கச்சி எங்க அம்மாவை அதிகமா பாத்துக்குவாங்க, கேர் எடுத்து. ஆஸ்பத்திரி கொண்டு போய் எங்க அம்மாவை சேர்த்தேன், என் தம்பி தான் விட்டு வந்தேன், அவன் நல்லா பாத்துக்குவான் என்னை விட. அப்போ 3ஆம் அதிபதி 4ல. அப்போ தம்பிக்கு சொத்தை விட்டு கொடுத்திருப்பாரு. 4 வயதுல 4ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா நீர். 4 வயதில் ஒரு நீர் கண்டம் உண்டு. அப்போ 4 வயசு குழந்தைக்கு நடக்கும் பொழுது தண்ணி பக்கம் போகக்கூடாம பார்த்துக்கணும். நீர். சோ வேற ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க? மழை பெஞ்சதுன்னா நனையறதுக்கு ஆசைப்படுவாங்க. நனைஞ்சிட்டு அதனால பாத்தீங்கன்னா ஜலதோஷம், ஜுரம் இதெல்லாம் வந்துடும். சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே லைக் பண்ணி பாக்குற பொருள், பாக்குற இடம் எல்லாத்தையும் ஜோசியமா பார்த்துக்கிட்டே இருங்க. ஜோசியம் வந்துடும். அப்போ அம்மாவுக்கும் ஒரு விஷயத்த சொல்லலாம். ஜாதகர் பிறந்து, ஜாதகர் இவர் பிறந்து, ஏன்னா 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறாங்க இல்லையா? அம்மாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 4 வயதுல சளி தொல்லையோ வீசிங் ட்ரபுளோ வந்திருக்கும். இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, டஸ்ட் அலர்ஜி அது மாதிரிலாம் வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா வந்திருக்குன்னா எல்லா நேரத்திலையும் வரும். அந்த சமயம் ரொம்ப கொடுமை பண்ணிடும். நீண்ட நாள் இருந்திருக்கும். சளிலாம் அப்பப்ப பிடிக்கும், கிளைமேட் மாறும்போது பிடிக்கும். ஆனா பிரச்சனையை கொடுத்திருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ம சொல்லுவோம். அப்போ 4 வயது 3 வயது 3 வயதுல இருந்து 4 வயது பார்த்தீங்கன்னா பிரிவினை, பாக பிரிவினை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம் 3ஆம் இடம். நான் 3 வீடு மாத்திட்டேன் சார் அப்படின்னு உங்ககிட்ட வருது 3 முறை. அப்போ 3ஆவது முறை மாறின வீடு தான் சார் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் இந்த இடத்துக்கு போனேன், வாடகை வீடு தான் போனேன், அந்த இடத்துல சரியில்லை. இன்னொரு வீட்டுக்கு போனோம், சரியில்லை. இன்னொரு வீட்டுக்கு போன பிறகுதான் சார் ஹவுஸ் ஓனரு மற்றபடி எல்லா விஷயமும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாடகை வீட்டுக்கு போனா 3 இடம் மாறுவார்கள். 4ஆம் இடம் சொத்து, சுய முயற்சியில் சொத்து வாங்குவார்கள். 4ஆம் இடம் கல்வி. அப்போ உயர்கல்வி எப்படி படிப்பாங்க? அஞ்சல் வழி கல்வி படிக்கிறது நல்லது, ஆன்லைன்ல படிக்கிறது நல்லது. பாருங்க, சோதனையா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு எக்ஸாம மாத்தி வச்சுட்டாங்க, தேதி மாத்திட்டாங்க. சென்டர் இங்க போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு சென்டர் வேற ஸ்கூல் மாத்தி போட்டுட்டாங்க. 3ஆம் இடம் எழுத்து, அது 4ல இருக்கு. அப்ப படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கல்லூரி மாறுறது, தேதி மாறுறது,
டிஎன்பிசி எழுதணும் சார், நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், திடீர்னு வந்து மாத்தி வச்சுட்டாங்க. மாற்றம். இப்போ இவங்க வீட்டுல ஒரு காலி மண் இருக்குதுன்னா இந்த டவர் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. டவர் வச்சிருப்பாங்க மாடி வீட்லயோ இல்ல மெத்தையிலயோ இல்ல வந்து அவங்க இடத்துலயோ. பாருங்க, 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்க வீட்டுல தான் டவர். 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தகவல் தொடர்பு இல்லையா? அப்ப பக்கத்துல வந்து தபால் நிலையம் இருக்கிறது, கொரியர் ஆபீஸ் இருக்கிறது, சைக்கிள் கடை இருக்கிறது, டூ வீலர் கடை இருக்கிறது. இவங்க வாடகை விட்டாங்கன்னா இவங்க வீட்டுல வந்து அந்த விஷயங்கள் வர்றது. அப்போ இவங்க வீட்டாண்டதான் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் எல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கு. 3ஆம் அதிபதி 4ல. அப்ப தம்பிக்கு சொத்து உண்டு, தம்பி வாகனம் வச்சிருப்பாரு, வாகனத்திலே சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்போ 3ஆம் அதிபதி 4ல இருந்தா இந்த பலன்கள் உண்டு. இப்போ 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறார், அதனுடைய தசாபக்தி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வீட்டெல்லாம் சரியா கூட்டிட்டு போகும். திருடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமா அது வரும். சோ இது நீங்க பார்க்கணும், அவங்களுக்கு சொல்லணும். அப்போ 3ஆம் அதிபதி திசை நடக்கும்போது திருடு நடைபெற வாய்ப்பு உண்டு. தம்பி சுகமா இருப்பாரு. 4ன்றது சுகம் இல்லையா? தம்பி சுகவாசி. பாருங்க, டாக்டர் என்ன சொன்னாலும் இவங்கதான் வந்து இந்த ஃபில்டர் பண்ணி குடிக்கிறவாங்க. உங்க வீட்டுல வாட்டர் ஃபில்டரு, தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தி சாப்பிட்றது அப்படின்ற பேர்ல நிறைய வச்சுக்கிறவங்க தான். அதை அடிக்கடி மாத்திக்கிட்டு இந்த கம்பெனி நல்லது அந்த கம்பெனி நல்லதுன்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்க தான் செய்வாங்க. சரி, வீட்டை பத்தி சொல்லும்போது வேற என்ன சொல்லலாம்? வாடகை வீடு போறாங்க சார், நீங்க 3 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை பாருங்க, வளர்ச்சியா இருக்கும். சொல்லலாமா? 3ஆம் அதிபதி 4ல இருக்கிறாரு. அப்போ டூ வீலர் நீங்க வச்சுக்கிங்க. கார் இருந்தா கூட அது டூ வீலர்ல போங்க. அதுவும் சைக்கிள்ல போனீங்கன்னா நல்லது சார். 3ஆம் இடம் சைக்கிள். சார் நீங்க வந்து வாக்கிங் போறதோட சைக்கிள்ல போங்க சார், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ 3ஆம் அதிபதி 4ல ஜாதகருக்கு ஒரு விபத்து இருக்கும், சொத்து மேல ஒரு வழக்கம் இருக்கும். ஏன்னா 4க்கு அது 12. 3ஆம் அதிபதி 4ல, 4ஆம் இடம்ன்றது இடம். அப்போ இடம் வாங்குறது விற்கிறது, அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இடையில இருப்பாங்க பார், மீடியேட்டர். அதன் மூலமாக வருமானம், கமிஷன் வருமானம். இவங்க வீட்டுல யோகா சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கி வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அதுக்காக இருந்தா சொல்லுங்க. வீட்டுல உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட கருவிகளை வைத்திருப்பார்கள். வீட்டு முகவரி மாத்துறது, ஐடியில வந்து பேர் மாத்துறது, இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா வீடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள். அப்ப வீட்டு முகவரி மாத்தணும் சார், நான் மாத்தாமே இருக்குது, நான் வீடு மாறிட்டேன், லெட்டர்லாம் அங்க போகுது, இருக்குமா இருக்காங்க? ஏன்னா அவர் தான் இடம் மாறிட்டே இருப்பாரு. சரியா? 3ஆம் அதிபதி 4ல் இருந்தா நான் பிறந்தேன், பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன், சித்தி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு மாற்றான் தாயிடம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உண்மைங்க சார் அது. உண்மையா? ஆமா சார். சரி, உங்களுக்கா இல்ல உங்க நண்பர்களுக்கா? எனக்கு தான் சார் நடந்தது. பிறந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என் பெரியம்மா கூட தான் அவங்க எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்துட்டாங்க. என்ன ஒரு சிலர் இன்னும் சொல்லலாம், திதி சூன்யம் பாதகமாயி போச்சுன்னா மாற்றான் தாய் பால் குடித்து வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஓ சரிங்க. இது நீங்க எடுத்து. சரி,
இப்போ 3ஆம் அதிபதி 5. அப்போ 3ஆம் இடம் எடுத்தீங்கன்னா மேற்கல்வி. அப்போ மேற்கல்வி படிக்கும் பொழுது இடம் மாறக்கூடிய சூழ்நிலை. சார் நான் அங்க படிக்கணும், அதனால குடும்பமே மாறி வந்துருச்சு. அப்ப இவருக்காக குடும்பத்தை, இவர் படிப்புக்காக குடும்பத்தை மாத்தி போவாங்க இல்லையா? கிராமத்துல இருந்து நான் டவுனுக்கு வந்தேன் புள்ள படிக்கிறதுக்காக. அடுத்து 5ஆம் இடம் மாமா. மாமா வீட்டுல தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது. 3ஆம் அதிபதி 5ல இருந்தா சொல்லலாம் இவருக்கும் தம்பிக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பயணம் பயணம் செய்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், உயர்கல்வி. அடுத்து 3ஆம் அதிபதி 5ல சீட்டு தொழில், ஷேர் மார்க்கெட்டு, இதன் மூலயமா வருமானம். இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கும் பொழுதுதான் சார் என் ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரு விழுப்புரம் வந்திருந்தாரு, அவரு சென்னையா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு நண்பர் மூலமா வராரு. ஷேர்ல அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. சொல்றாரு, சார் இந்த நேரத்துல இது போட்டா வரும் சார், ஆனா நான் தப்பாவே போட்டுறேன் சார் அப்படின்றாரு. நான் ஒரு டைம் 1 லட்சம் போட்டேன், போட்டுட்டு இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்திருந்தா எவ்வளவு சொன்னாரு, 10 லட்சமா என்னமோ சொன்னார், வந்திருக்கும் சார். நான் உடனே எடுத்துட்டேன் சார், எனக்கு 1 லட்சம் தான் சார் ப்ராஃபிட் வந்துச்சு. எனக்கு தெரியுது ஏன் மாத்த முடியல, பண்ண முடியல அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அவருக்கு 3ஆம் அதிபதி 5ல இருக்குது, 5ஆம் இடம் திரிசூன்யம் ஆயிடுச்சு. லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னு சொன்னா மறைவு ஸ்தானத்துல இருக்கு. அப்போ அது எல்லாம் இருக்கு, அவராவே கெடுத்துக்கிறாரு. அது காரணம் லக்னாதிபதி தான். ஏன்னா இவருக்கு அனுபவிக்க முடியல. அப்பதான் சொல்றேன் நானு, ஆரம்பம்னு சொல்லக்கூடிய லக்னம் பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலம் இல்லைன்னு சொன்னா அவரால் அனுபவிக்க முடியாது. அப்ப 3ஆம் அதிபதி 5ல இருந்தா சீட்டு தொழில், நான் சீட்டு பிடிக்கலாமா குடி, வட்டிக்கு விடலாமா விடு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் வருமானம். ஜோதிடத்துல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. இப்ப நான் சொன்ன நபர் ஜோதிடத்துல எல்லாம் தெரிதல், ஆனா ஜோசியர் கிடையாது. சகோதரன் பிறந்த பின் குடும்பத்தில் வளர்ச்சி உண்டு. 5ஆம் இடம் பூர்வீகம். அப்போ பூர்வீகத்துல இடம் மாறி வந்திருப்பாங்க. இப்ப முன்னோர்கள் இடம் மாறி வந்திருப்பாங்க. 3ஆம் அதிபதி 5ல் இருந்தால் தாமத திருமணம், லேட்டா தான் நடக்கும் கல்யாணம். 3ஆம் அதிபதி 5ல் இருந்தா ஜீவ சமாதி வழிபாடு செய்ய சொல்லுங்க. இப்ப ஏதாவது பிரச்சனைனா நல்லது நடக்கும். பாருங்க, 5 நினைவு சின்னம். இவங்க படிக்கிற கல்லூரி ஸ்கூல்ல ஒரு நினைவு சின்னம் இருக்கும். பாருங்க, 3ஆம் அதிபதி 5ல இருந்தா புத்தகங்கள் எழுதுவாங்க. என்ன புத்தகம்? ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதுவாங்க. 3ஆம் இடம் எழுத்து இல்லையா? 5 கற்பனை இல்லையா? அப்போ 3ஆம் அதிபதி எழுதுவாங்கன்னா யார் எழுதுவாங்க? 5ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கற்பனை அதிகம் எழுதுவாங்க. 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும் பொழுது எழுதுவாங்க. 3ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாங்கன்னா படிச்சு முடித்த உடனே இந்த கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு உண்டு. 3ஆம் அதிபதி 5ல் 5ஆம் இடம் குழந்தை. சார் இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலாம் சார், ஆயிடுச்சு, திருமணமாகி, என்ன பரிகாரம் சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இடம் மாற்றம் பண்ண சொல்லலாம் சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க கொஞ்சம் இடத்த மாத்துங்க சார். குழந்தை போறோம். 3ஆம் இடம் இடமாற்றம். பாருங்க, 3ஆம் அதிபதி 5ல இருந்தா குழந்தை பிறக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில கவனமா இருக்கணும், குழந்தை மாறிடும். அதையும் பார்க்கணும். அந்த குழந்தை மாறி போச்சு அப்படின்றதெல்லாம் இதுதான். அங்க திரிசூன்ய பாதெல்லாம் வந்துச்சுன்னா நடக்க போகுதுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லுங்க. ஜோசியரா இதெல்லாம் நம்ம பார்க்கணும், சொல்லணும்.
அப்போ மாமா வீட்டுல வாத்தியார் இருப்பாங்க, மாமா வீட்டுல ஜோசி இருப்பாங்க, மாமா வீட்டுல ஆசிரியர் ஜோதிடர் உண்டுன்னு சொல்லுங்க. 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம். இடம் மாறி இருக்கும் சார். குலதெய்வம் இந்த இடத்துல இருக்கு, நாங்க இங்க வச்சு கும்பிட்டு இருக்கிறோம் சார். சரிங்களா? அப்போ இவருக்கு எதுல ஈடுபாடு இருக்கும்? பாட்டு, கட்டுரை, கவிதை, கலை சம்பந்தப்பட்ட முயற்சி. நான் வந்து இந்த நடிப்பு கலையில படிக்கிறேன். அதே போல 5ஆம் இடம்ன்றது தாத்தா. தாத்தா வழியில நாடகம் நடித்தவர்கள் இருப்பார்கள். கிராமத்துல சொல்லுங்க, கூத்தாடி இருப்பாங்க, கண்டிப்பா கட்டியிருப்பாங்க, ஒரு நாளாவது நடிச்சிருப்பாங்க. அதே போல இவங்க கிட்ட குலதெய்வத்தை கேளுங்க சார். அங்க சொன்னாங்க சார், அப்புறம் இங்க ஒண்ணு சொன்னாங்க சார், இங்க ஒண்ணு சொன்னாங்க சார், ஒரே குழப்பமாகுது. 3 குலதெய்வத்தை சொல்லிட்டு 3த்தையும் வணங்கி உட்காந்துருப்பாங்க. சொல்லி பாரு. அப்போ 3ஆம் அதிபதி 5ல் இருந்தா இது மாதிரி பலன்களை நாம எடுக்கணும். வேற என்ன சொல்லலாம்? சரி, இப்போ 3ஆம் அதிபதி 5ல் இருந்து குலதெய்வம் 2 இருக்கு 3 இருக்கு அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சு வருதா? எனக்கு 3ஆம் அதிபதி 5ல தான் சார் இருக்கார். நீங்க சொன்ன அந்த காலேஜ், ஸ்கூலு அதெல்லாம் கரெக்ட் தான். என்னோட ம், ஸ்கூல்ல பெரிய நினைவு சின்னம் இருந்துச்சு. அம்மா காலேஜ்க்காக நான் மாறி இருக்கேன் வீடு. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். குலதெய்வம் குழப்பம் வந்து இருக்கதான் செய்யுது. ம், ஆஹ் அது இருந்துட்டு இருக்கு. ம். ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு எல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு. சரி, 3ஆம் அதிபதி 6ல். பாருங்க, உபஜெயஸ்தானம். அப்போ 3ஆம் அதிபதி இன்னொரு உபஜெயஸ்தானத்துல இருக்கிறார். 3ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாருங்க. அப்போ ஒரு உபஜெயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜெயஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி உண்டு. சார் அப்ப புஷ்பராஜ் சார், அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாமா? அதுல ஏதாவது நஷ்டம் வந்துச்சா, இல்ல ஈடுபட்டீங்களா? நான் ஈடுபட்டிருக்கேன். நஷ்டம் வந்திருக்கு. அது ஆனா அதை பத்தி தெரிஞ்சு நிறைய ஆர்வம் இருந்து நிறைய படிச்சுட்டே இருந்தேன். ஆனா ம். படிச்சு என்னால மத்தவங்களுக்கு பண்ண முடியுது கண்டி எனக்கு பண்ணிக்க முடியல. அப்போ உங்க லக்கணத்தை பாருங்க, இப்ப சொன்ன பாருங்க. ஆமா, அதான் நீங்க சொன்ன பேருக்கு அதை போய் கொஞ்சம் நல்லா இது பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம கிட்ட என்ன இருக்கு, முதல்ல நாம திருத்தணும், நம்ம ஜாதகத்தை சரி ஆமா. பண்ணணும், நாம ஜாதகத்தோட நாம இணைஞ்சு இருக்கணும். சரியா? அப்போ ஓகே, கரெக்ட். கரெக்ட். அப்போ 3ஆம் அதிபதி 6, கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி உண்டு. 6 வயசுல 3ஆம் இடம்ன்றது கொஞ்சம் விபத்து இல்லையா? அப்போ நோய் இல்லையா? அப்ப 6 வயசுல ஜாதகருக்கு ஒரு சின்ன விபத்து உண்டு. சின்ன விபத்து, 3ஆம் இடம் சிறிய சிறிய விபத்து உண்டு. இஎன்டி பிரச்சனை உண்டு. 6ஆம் இடம்ன்றது ஜாப். அப்போ யார் சப்போர்ட்டும் இல்லாம இவரே வந்து பாத்தீங்கன்னா வேலையை தேடிக்குவாரு. போலீஸ், ராணுவம் இதுல வந்து பாத்துன்னு சொன்னா முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் அதிபதி 6ல இருந்தா போலீஸ் வேலைக்கு போகலாம், மிலிட்டரிக்கு போகலாம். பாருங்க, மாற்றம் 3ஆம் இடம். 6 உத்தியோகம். இந்த பையனுக்கு வந்து இந்த வேலைக்காக நான் பணத்தை கட்டிட்டேன் அப்படின்னு டக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பணம் கட்டக்கூடாது. ஏன்னா இந்த வேலை எனக்கு வேணான்னு விட்டு வேற வேலைக்கு போயிடும். சோ ஒருத்தருக்கு நான் பார்த்தேன், 3ஆம் அதிபதி 6ல இருக்கு, அவர் 4th குரூப் எழுதுறாரு, பாஸ் பண்றாரு. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு லீவ் போட்டு படிக்கிறாருங்க. 2nd குரூப் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டாரு. அப்போ முதல் வேலையை மாற்றுவார்கள். அப்ப என்ன சொல்லணும்? யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, என் பையனுக்கு பணம் கட்டுறாங்க, வேலைக்காக கட்டலாமா அப்படின்னு கேட்டா, இது ஃபர்ஸ்ட் முறையா 2வது முறையான்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் முறை நான் கட்டாத சாமின்னு சொல்லி அனுப்பு. போக்குவரத்து சார்ந்த தொழில் நல்லது. பாருங்க, இவரு வேலைக்கு போவார் ஒரு ஆபீஸ்.
இவரு போன உடனே அங்க இருக்கிற அதிகாரிக்கு வேலை மாற்றம் வந்துடும். வந்துட்டா இவரு அங்க சுகமா இருக்க போறாருன்னு அர்த்தம். 6ஆம் இடம் நோய், 3ஆம் இடம் மாற்றம். ஒரு நோய் வந்து குணமானா இன்னொரு நோய் வரும். அப்ப மருந்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இப்போ 3ஆம் அதிபதி 6ல, 3ஆம் இடம் கடன். யாரால கடன் வரும் சொல்லுங்க? யாரால கடன் வரும்? தம்பியால. அவ்வளவுதான், சூப்பர், அவ்வளவுதான் சார். சகோதரருக்கு வந்து சகோதரனுடைய கடத்தை அடைக்கிறது, அவன் எங்கேயாச்சும் வாங்கி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், அதை இவர் வந்து போய் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிறது, அவரு வாங்கின இஎம்ஐ இவரு கட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்போ 3ஆம் அதிபதி 6ல இருந்தா, ஏ தம்பி நீ அங்க இருடா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். எதுலையும் சேர்த்துக்க கூடாதுன்னு அர்த்தம். சார் நான் வந்து என்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு சார், ஒரு வண்டி மாத்தணும்னு நினைக்கிறேன், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், முடியல சார். மண்ணு வாங்கிட்டேன் சார், பட்டா வாங்காம அப்படியே கிடக்கு சார். இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், தள்ளி தள்ளி போகுது, இன்னும் என்னால வந்து பத்திரப்பதிவு பண்ண முடியல சார். இதெல்லாம் 3ஆம் அதிபதி 6ல இருக்கும்போது உண்டு. பொருளாதார வளர்ச்சி உண்டுன்னு சொன்னாலும் இந்த தடைகளையும் சொல்லணும். மார்க்கெட்டிங் தொழில் நல்லது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு இடம் போயிருந்தேன் சார், உட்காந்துருந்தேன். அது ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல வந்து வராங்க, கைரேகை வைக்கிறாங்க. நான் ஜோசியர்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். கைரேகை வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கைரேகை வைக்கிறாரு, கைரேகை விழ மாட்டேங்குது. அவருக்கு விளையாட்டா பேசும் பொழுது என்னங்க அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிபதி 6ல. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண பிறகு அந்த ஏற்கனவே பண்ணிட்டு போனவர் வந்து இவருக்கு வந்து அதை சரி பண்றாரு. கையெழுத்தில் மாற்றம் வர்றது, இது மாதிரி வந்து கைரேகை உழல அப்படின்னு சொல்றது. நான் சொல்ற கான்செப்ட் பாருங்க. கைனா பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் விரல்கள் வைக்கும் பொழுது பதிவாகல. நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவான், பார்த்து செய்யணும். அப்ப இது மாதிரிலாம் வருக பதிவேட்டில் கையெழுத்து போடுறத மறந்துடுவாங்க. இல்லை இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிஷின்ல பதிவாகாது. இதெல்லாம் பாருங்க. அடுத்தது பிரச்சனை 6ஆம் இடம் தானே. அடுத்தவங்க பிரச்சனைல தலையிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது. நான் வந்து அவர் வந்து இஎம்ஐ எடுக்கிறாரு, ஒருத்தர் யாராவது சாட்சி கேட்கறாங்க, லோன் எடுக்கிறாரு, யாராவது சாட்சி கேட்கறாங்க, சாட்சி போடக்கூடாது. ஏன்னா இவரு கட்டுற மாதிரி ஆயிடும். கண் கூட பாக்குறேன். என் நண்பர் ஒருத்தர் காளிதாசன் ஒருத்தர் இருக்கிறார், 50,000 அவர் கட்ட வேண்டியதாயிடுச்சு. அவன் எங்க போனானே தெரியல, இவர் வாங்கி கொடுத்தாரு கடன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கணும். அப்போ வழக்குகளால் பொருளாதாரத்துல நஷ்டம் உண்டு, நோயினால் நஷ்டம் உண்டு. அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் 3ஆம் இடம்னா சீட்டு கட்டுறது, சீட்டு பிடிக்கிறதுன்னு சொன்னல. சீட்டு பிடிக்கிறது, சீட்டு கட்டுற வேலை வச்சுக்க கூடாது சார். சீட்டு பிடிக்கவும் கூடாது, சீட்டு கட்டவும் கூடாதுன்ற. நான் சீட்டு கட்டின, நான் எடுக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் எங்க போனானே தெரியல. 6ஆம் இடம் நோய். அப்போ எங்க கையில வந்து அடிபட்டுருச்சு, மிஷின்ல போகும்போது மிஷின் சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் பொழுது விரல்கள் பாதுகாப்பா இருக்கணும். கழுத்து வலி இருக்கிறது, 3ஆம் இடம் கழுத்து. அப்போ 6ஆம் இடம் வலி, கழுத்துல வலி இருக்கிறது. அப்போ 3ஆம் அதிபதி 6ல இருக்கிறாரு, திசாபுத்தி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா கழுத்து வலி இருக்குன்னு சொல்லுங்க. தம்பியோட வாக்குவாதம் இருக்குதுன்னு சொல்லுங்க. தம்பியே உனக்கு எதிரின்னு சொல்லுங்க. தம்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சித்தி வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் எதிரியா மாறிடுவான். ஏன்னா 6ஆம் இடம் சித்தி. சரி, 3ஆம் அதிபதி 7. 3ஆம் இடம் முயற்சின்னு சொல்லியாச்சு, 7ஆம் இடம் திருமணம். அப்போ சுய முயற்சியால் திருமணம், காதல் திருமணம் இவர் பாக்குறது.
கல்யாண தேதி மாறுறது, முதலீடு குறிச்சாங்கன்னா அது மாறுறது, மணமகள் மாறுறது, 2 தார யோகம் உண்டு. இந்த 2 தாரன்றது வந்து பார்த்து சொல்லணும். 3ஆம் அதிபதி 7 இருந்தா 2 தார யோகம் உண்டுன்னு சொல்லணும். இப்போ 3ஆம் அதிபதி 7 இருக்கிறாங்க, ஜோசியரா இருக்கிறாரு. அப்ப திருமண தகவல் மையம் வைக்கலாம், பொருத்தம் பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கலாம், பயணம் சார்ந்த தொழில் நல்லது, கூட்டு தொழிலால வருமானம், வாடிக்கையாளர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், வாடிக்கையாளர் வழக்கு போடுவாங்க. ஒரு ஜோசியர் இருந்தாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விதியவே மாத்திடலாம் அப்படின்னு புத்தகம்லாம் எழுதணும். தூங்க வைப்பதன் மூலமாக இந்த ஜாதகத்தையே மாத்தலாம்னு சொல்லி வாடிக்கையாளர்லாம் அவர் மேல வழக்கு போட்டு எங்க இருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும். அப்ப கூட்டு தொழிலாலும் வழக்கு உண்டு, பார்த்து செய்யணும். கூட்டு தொழில் செய்யலாம்னு சொல்றீங்க, ஆனா வழக்கு உண்டுன்னு சொல்றீங்க, நான் கவனமா இருந்தேன். ஏன்னா 3ஆம் இடம் வந்து ரெக்கார்டு இல்லையா, ரெக்கார்டு சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. திருமணம் முடிந்தவுடன் இடமாற்றம், திருமணத்துக்கு பின் படிக்கிற பழக்கம் வரும். நான் இதை படிக்க போறேன், எம்ஏ படிக்க போறேன், எம்பிஏ படிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் உண்டு. மனைவி அழகானவங்க, கட்டு மசத்தான உடம்பு உண்டவங்க, மனைவிக்கு இசை பாட்டு இதுல நாட்டம் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னுவாங்க, இஎன்டி பிரச்சனை. எப்ப பாரு எனக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கு. மனைவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனியா வாகனத்துல போய் எல்லாத்தையும் செய்யும். 7ஆம் இடம் பொது சேவை, மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபாடு உண்டு. நான் கல்யாணம் பண்ண போறேன் சார், தம்பி இருப்பானா என் மனைவிக்கு அப்படின்னு சொன்னா இருப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா 3ஆம் இடம் 7க்கு கூட பிறந்த தம்பி உண்டு. மனைவிக்கு அறுவை சிகிச்சை உண்டு. 3ஆம் அதிபதி 7 இருந்தா மனைவி பேர்ல பத்திரம் இருக்கிறது நல்லது. மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை, சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 3ஆம் அதிபதி 7 இருந்தா தம்பிக்கு லேட்டா கல்யாணம், தம்பிக்கு லேட்டா கல்யாணம். அப்ப என்ன பண்ணும், தம்பிக்கு நீயே பொண்ணு தேடுறா அப்படின்னு சொல்லணும். 3ஆம் அதிபதி 8ல், 8ஆம் இடம்ன்றது நோயா, 3ஆம் இடம் என்னது இஎன்டியா, ஜாதகருக்கு இஎன்டி பிரச்சனை. எனக்கு கை வலிக்குது, தோல் வலிக்குது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் உண்டு. ஆனா கால் உறுதியாயிரும். அப்ப 8ஆம் இடம் அப்படின் போது ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை உண்டு, விபத்து உண்டுன்னு சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல தற்கொலை நடந்திருக்கும். 3ஆம் அதிபதி 8ல் இருந்தா அவங்க குடும்பத்தில் தற்கொலை நடந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை இருக்கும், பாகப்பிரிவினால பிரச்சனை இருக்கும், பத்திரம் எழுதுறதுல பிரச்சனை இருக்கும். அப்போ டாக்குமெண்ட் ஆவணங்கள் இது சார்ந்த பிரச்சனைகள் இங்கே இருக்கும். இந்த சிற்றின்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 3ஆம் இடம் அது. அந்த சமயத்துல இறக்குறவங்க இவங்கதான். தண்ணி அடிச்சுட்டு செத்து போறது. அந்த சொல்லும் பொழுது நைட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி, நைட்டு வந்து கண்ணால பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நமக்கு அது மாதிரி சம்மந்தம் இருக்குதான்னு தெரியல. குடிச்சிட்டு போய் 2 வீலருக்கு ஹெல்மெட் போட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டிருந்து ஹெல்மெட் கழஞ்சி போய் விழுந்துட்டான், மண்டையில் அடிபட்டுருச்சு. அப்போ 3ஆம் அதிபதி 8ல் இருந்தால் தற்கொலை நடந்திருக்கும். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரிகாரம் என்ன சொல்லலாம்னா,
டாய்லெட்டை மாத்த சொல்லணும். உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமா ஆயிடுச்சுன்னா டாய்லெட்டை வந்து மாத்தி வைங்க, சொந்த வீடா இருந்தா மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படின்னா என்ன சார்? டாய்லெட் மாத்துறதா இருந்தா டிசைன் மாத்தணுமா, இடத்த மாத்தணுமா, எப்படி? இல்ல, சொந்த வீடா இருக்குது, ம். ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க, இன்னொரு இடத்துல அதை மாத்தி வைக்கிறது. ஓ, ஓகே ஓகே சார். நான் செப்டிக் டேங்க சொல்லல. ம். சோ ஒரு சில ஏரியால செப்டிக் டேங்கே தேவையில்லை, ஏன்னா நகராட்சியில அது போயிடும். ம். இந்த டாய்லெட்டை தான் நான் மாத்தணும். அது வந்து வெஸ்டர்னா இருக்கலாம், எப்படி இருக்கலாமோ. இல்ல நீங்க இப்படி கூட செய்யலாம், வெஸ்டர்னா இருக்குது நான் இப்படி மாத்திட்டேன். ஆ, அதான் கேட்டேன் நான். சரிங்களா? ரூலை புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா போய் திரும்ப வரும்போது தான் விபத்து நடக்கும். போய் திரும்பி வரும்பொழுதுதான் விபத்து நடக்கும், பார்த்துருக்கணும். 8ஆம் இடம் வந்து உயில். உயில் சொத்து இவர் பேர்ல இருந்துச்சுன்னா மாறிடும், பார்த்துக்கணும். என் பேர்ல தான் வச்சுட்டு போனாங்க, எப்படிதான் மாத்தினான்னு தெரியல, அவன் பேர்ல இருக்கு. உயில் சொத்து மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் வதந்தி, ஜாதகர் மீது தவறான வதந்தி, இதெல்லாம் இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன போய் இப்படி சொல்லிட்டு இருக்கிறானுங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, என் மேல குற்றம் சுமத்திட்டானுங்க அப்படின்றதெல்லாம் இதுதான். பாருங்க, 3ஆம் அதிபதி 8ல் இருந்தால், 3ஆம் அதிபதி 8ல் இருந்தால் 3ஆம் இடம் பயணம். 8 பேர் பயணம் செய்யக்கூடாது சார். ஒரு வண்டியில 8 பேர் பயணம் போகக்கூடாது. அப்போ முயற்சியில தடை தாமதங்கள் இருக்கும். இவ்வளவு சொல்றீங்களா சார், இது எப்ப எந்த டைம்ல அப்படின்னு சொல்றதுதான் நாம திரும்ப திரும்ப சொல்றது. தசாபுத்தி இந்த சமயத்துல தான் கவனமா இருக்கணும். தசாபுத்தி வரும்பொழுது மாத்தினா, அந்த டாய்லெட் மாத்தினா நல்லது. இப்போ வாழ்க்கையில எப்பயாவது அந்த தசா புத்தி வந்துதானே இருக்கும், ஏதோ ஒரு திசையில அந்த புத்தி வந்திருக்கும் இல்லையா, அதை பார்ப்போம். தம்பியால விரயம், தம்பிக்கு அதே போல அறுவை சிகிச்சை உண்டு, வழக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் தம்பி 8ல போயிருக்கு இல்லையா, இப்படி சொல்றோம். சோ 3ஆம் அதிபதி 8ல இருக்கிறது, தம்பி உறவு நல்லா இருக்காது. 6ல இருக்கிறது, தம்பி தங்கச்சி உறவு நல்லா இருக்கு. 3ஆம் அதிபதி 9ல், நீண்ட தூர பயணத்தால் நன்மை உண்டு. ஆன்மீகம், 9ஆம் இடமே ஆன்மீகம், 3ஆம் இடம் கவிதை கட்டுரை. இப்போ ஆன்மீக பாடல் பாடுறது, கலை நிகழ்ச்சி போறது, இதெல்லாம் இவருக்கு நல்லா இருக்கும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மரபுகள்னு சொல்லுவாங்க, அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மரபுகளை வந்து கடைபிடிக்கிறது. வெளிநாடு வெளியூர் போனா கூட அங்க போயிட்டு வந்து இவங்க சமுதாய விஷயங்களை வந்து என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய தெய்வம் அப்படின்றதுல இவங்கதான் இருப்பாங்க. குருமார்கள் மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருப்பாங்க. வெளிநாடு போற யோகம் உண்டு. அறநிலைத்துறை நிர்வாக பொறுப்பு இவங்களுக்கு தேடி வரும். குருமார்கள் இவங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க. அப்போ குருமார்களின் ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது நல்லதுதான். அப்போ 3ஆம் அதிபதி 9ல் இருந்தா தந்தையால் நன்மை. தந்தை இடம் மாறி இருப்பார். தந்தை அவங்க வீட்டுல சின்னவரா இருப்பாரு. உங்க அப்பா 4 பேர் அண்ணன் தம்பி, எங்க அப்பா தான் வந்து சின்னவர் வீட்டுல, அப்ப இளையவரா இருப்பாரு. அப்போ அப்பா வழியில இந்த கணக்கு பாக்குறவங்க, ஊர் கணக்கு பாக்குறவங்க, பொருளாதார கணக்கு பாக்குறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. சூரியன் நல்லா இருந்தா, கணக்கு பிள்ளையா இருந்தாரு, நாட்டாமையா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப தந்தை வழியில நாட்டாமை இருந்தாங்க. சில ஏரியாக்கெல்லாம் மணியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, மணியக்காரர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுக்கு அண்ணன் தம்பி மேல, அவருக்கு அண்ணன் தம்பி மேல பாசம் அதிகமா இருக்கும். 9ஆம் இடம் இல்லையா, அப்ப நல்லதுதான். அடுத்து 3ஆம் அதிபதி 10, இதுவும் உபஜயஸ்தானம் தானே. 3ஆம் அதிபதி 10, இன்னொரு உபஜயஸ்தானம் 3, 6, 10.
பொருளாதாரம் நல்லது. பயணம் சார்ந்த தொழில் செய்யறது நல்லது. பயணம் சார்ந்த தொழில் செய்யறது நல்லது. முதல் தொழிலை மாத்தி செய்யும் போதுதான் இவங்க ஜெயிக்கிறாங்க. போலீஸ், ராணுவம் இதுல இருந்தா நல்லது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திறமையா 3 தொழில் செய்வாங்க சார். 1க்கு 3 தொழில் செய்வாங்க. அப்போ கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லது. சுய தொழில் நல்லது. சுய முயற்சியால் 10ஆம் இடம் இல்லையா, தொழில் இல்லையா, அப்ப சுய முயற்சியா தொழில், அப்ப சொந்த தொழில் நல்லது. 3ஆம் அதி 10ல இருந்தா இவங்களை குறை சொல்லவே கூடாது. குறை சொன்னா அவ்வளவுதான், கோபம் அதிகமா வரும். 3ஆம் இடம்ன்றது தம்பி தங்கச்சி. அப்போ தம்பி தங்கச்சி பிறந்த பிறகு வீட்டுல ஒரு கர்ம காரியம் நடந்திருக்கும், ஒரு கெட்டது நடந்திருக்கும். அதையே தம்பி பிறந்த பிறகு தங்கச்சி பிறந்த பிறகு அப்பாவுக்கு தொழில முன்னேற்றம் வளர்ச்சி உண்டு, இதையும் சொல்லணும். இப்ப இதுவும் நடந்திருக்கும், இதுவும் சோ 3ஆம் அதிபதி 10ல இருக்கிறது சிறப்பு. 3ஆம் அதிபதி 11ல. அப்போ 11 சூப்பர் தானே, உபஜயஸ்தானம் தானே. அப்போ அவங்க வீட்டுல தம்பி 11ன்றது பெருசு, பெரியவங்க. தம்பி தான் வீட்டுல பெரிய மாதிரி நடந்துருப்பான். கணக்கு வழக்கு பாக்குறது, தோற்றத்துல பெரிய மாதிரி இருக்கிறது. அண்ணன் தம்பி மாதிரி இருப்பான், ஒல்லியா ஒட்டாஞ்சியா இருப்பான். 3ஆம் அதிபதி 11ல தம்பி நல்லா திடகாத்திரமா இருப்பான். பார்த்தா இவன் அண்ணனா இவன் தம்பியா அப்படின்ற ஒரு டவுட் வந்து. பூர்வீக சொத்துக்களை தம்பி தான் அனுபவிச்சுன்னு இருப்பாரு. இவரு விட்டுட்டு எங்கேயா வந்துட்டு இருப்பாரு. தம்பி தான் அந்த விவசாய நிலத்தை பார்த்துக்கிறது, வீட்டுல குடியிருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஜாதகருக்கு வழக்கு வந்துச்சுன்னா வழக்கில் வெற்றி உண்டு. 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அப்போ 3ஆம் அதிபதி 11ல இருக்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லது. நண்பர்கள் அப்படின்னு சொன்னா 3ஆம் இடம்னா போலீஸ், 3ஆம் இடம்னா பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வருதோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு நண்பரா இருப்பாங்க. போலீஸ் நண்பர்கள் உண்டு. இவங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறுவாங்க. அப்போ 3ஆம் அதிபதி 11ல இருக்கிறது நல்லது. அப்போ வளர்ச்சி எப்போ ரொம்ப அதிகமான வளர்ச்சி எப்போன்னா 40 வயசுக்கு மேல அருமையான வளர்ச்சி உண்டு. அபார வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. திடீர்னு நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டான், எப்படித்தான் ஆனானே தெரியல. 3ஆம் அதிபதி 11ல அவருக்கு அதே தசாபுத்தி வந்துருச்சுன்னா சூப்பர். இவர் ஏதாவது புத்தகம் எழுதினார்னா புகழ்பெற்ற புத்தகமா மாறும், வளர்ச்சி அடையும், நல்ல பீக்ல போகும் அப்படின்னு அர்த்தம். சோ 3ஆம் அதிபதி 11ல இருக்கிறது சிறப்பு. 3ஆம் அதிபதி 12ல். இப்போ 12ம் 10ன்னு சொன்னா ஜாதகருக்கு விரயம், அப்போ நோய் நொடிகள் வரும். சோ 3ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளை சொல்லணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், பாத்தீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ கை, தோள்பட்ட, இஎன்டி பிரச்சனை உண்டு. தம்பி ஒரு கண்டத்துல தப்பிச்சிருப்பாரு. 12 சேதாரம், கையெல்லாம் சேதாரம் பார்த்துக்கணும், கை விரல்கள் பார்த்துக்கணும். யாரால விரயம் உண்டு? தம்பியால விரயம் உண்டு. அப்ப தம்பி பணம் வாங்குறாரு, பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுல கண்டும் காணாமல் இருக்கணும். இவர் போய் அங்க நான் ஜாமீன் போடுறதுலாம் கூடாது. அப்ப தம்பியால் விரயம் உண்டு. ஜாதகருக்கு வழக்கு உண்டு. 3ஆம் இடம் செக்கு. இந்த செக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் போது இந்த 3ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போகும்போது செக்கு மோசடியில மாற்றுறது, பாஸ்புக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்புக்ல இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றது. ஏன்னா 12ஆம் இடம் வெளிநாடு இல்லையா. அப்ப போகும்பொழுது இவங்க சரியா அந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகணும். பாஸ்புக் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்போர்ட், இதெல்லாம் கவனமா இருக்கும். செக் புக்ல கவனமா இருக்கும். 12 பாத்தீங்கன்னா வெளிநாடு, 3 பயணம், பயணத்தில் கவனம். நான் அதை விட்டு வந்துட்டேன், நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் இதுல ஏற்படும்.
எப்பயுமே 10ஆம் இடம் முதல் தொழில், அதுக்கப்புறம் இன்னொரு தொழில் 12ஆம் இடம். அப்ப 2வது தொழில் செய்யறதுக்கு வெளியூர் போறது நல்லது. அப்ப 2வது தொழிலை மாத்தும் பொழுது அது 3வது தொழிலா கூட இருக்கலாம், வெளியூர்ல போனா நல்லா இருக்கும். அதே சமயத்துல அந்த 2வது தொழில் மூலமா ஒரு பிரச்சனை வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப தொழில வழக்கு வரும். அப்போ 3ஆம் இடம் பத்திரம். அப்ப பத்திர பதிவுல தடை தாமதம் உண்டு, ஆவணங்கள்ல பிரச்சனை உண்டு, ஜாதகரின் முயற்சி தள்ளி தள்ளி போகும், நடக்காது. 12ஆம் இடம் பாருங்க, கால். உடல் உறுப்புகளை பார்த்துட்டே வந்தோம்னா கால். அப்போ கால் விரல்களில் சேதம். ஏன்னா 3ஆம் இடம் விரல்கள் குறிக்கும். அப்போ கால் விரல்களில் சேதம். ஆனா ஒரு நல்லது, இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்தா கண்டிப்பா குழைச்சு வந்துருவாங்க. பிரசன்னத்துல 3ஆம் அதிபதி 12ல் இருந்தால் நோய் பிரசனம் என்றால் நிச்சயம் மீண்டு வருவார்னு சொல்லுங்க, குழைச்சு வந்துருவார். இது பிளஸ். ஒரு 30-36 மணி நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லுங்க. சார் 3ஆம் அதிபதி சார் மனுக்குள்ள இருக்கிறாரு, தன் முயற்சியில் ஏதோ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாரு, அதை சாப்பிட்டாரு சார், குழைச்சுக்குவாரா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க 3ஆம் அதிபதி 12ல. கவலையே படாதீங்க, 3-12-36 36 மணி நேரத்துல எழுந்து வந்துருவாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புங்க. அப்போ 3ஆம் அதிபதி 6ல இருக்கிறாரு, 8ல இருக்கிறாரு, 12ல இருக்கிறாருன்னா எது நடந்தாலும் 3 முறை நடக்கும். வழக்கு 3, கடன் 3, விபத்து 3, இப்படி 3 சொல்லுங்க, கண்டிப்பா உண்டு. அதுக்கப்புறம் தான் நல்லா இருப்பாரு. நான் 3 தொழிலை மாத்திட்டேன். அப்போ இந்த 3 பொழுது ஒரே நாள்ல 3 கும்பாபிஷேகம் பாக்குறது, ஒரு மாசத்துல 3 கும்பாபிஷேகம் பாக்குறது அப்படின்றது இவங்களுக்கு தான் சூப்பரா வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ ஒரு மாதத்தில் 3 கும்பாபிஷேகங்களில் கலந்து கொண்டால் நல்லது. இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். 3ஆம் அதிபதி 12ல இருந்தார்னா போக முனிவர் வழிபாடு நல்லது. போகர். சோ இதெல்லாம் 3ஆம் வீட்டினுடைய பலன்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சார் ஒரு டவுட் சார். இப்போ நீங்க ஒவ்வொரு அதாவது இப்போ 3ஆம் பாவத்தை எடுத்து அதோட அதிபதி இந்த இடத்துல இருந்தா இந்த பலன் சொல்றீங்க. அதே மாதிரி 4வது சொல்லுங்க. அதே மாதிரி 4வதுக்கும் 5வது அதிபதி இந்த மாதிரிக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ நிறைய வந்துடாதா? இப்போ 4வது அதிபதி 1ஆவது வீட்டுல 2வது வீட்டுல, அப்ப அவங்களுக்கு நிறைய வழிபாடுகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கனெக்ட் ஆயிடாதா? ஜஸ்ட் கேக்குறேன். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஆனா இருக்கிறது 9 கிரகம் தான். நம்ம கிட்ட ஜோசியை பார்க்க வரும் பொழுது இதுதான். அப்போ ஏற்கனவே நடந்தத திசாபுத்தி என்ன அதை சொல்லுங்க. எல்லாமே அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. இப்போ 12 வீட்டுக்கு உண்டான பலனை ஜாதகர் அனுபவிப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் நடந்துதான் இருக்கும். பாருங்க, நீங்க படிச்சுட்டு வரும்போது பார்த்துட்டே இருங்க, எல்லாமே நடக்கும். சார் இது அத்தனையும் நான் அவருக்கு சொல்லணுமா சார்னா சொல்லுங்க, அது உங்க விருப்பம். ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர் வராருன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன திசாபுதி நடந்துச்சோ அதை வச்சு அவருக்கு என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா, பாருங்க, தசாபத்தில பாக்குற ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா கிரகங்கள் இருக்கிற இடம் தானே பவர் அதிகம்னு சொல்றேன். அன்னைக்கு அந்த நாள் ஓகே. 3ஆம் அதிபதி 12ல இருக்கிறாருன்னா அதுக்கு உண்டான பலனை மட்டும் 2 சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே. 4ஆம் அதிபதி 5ல இருக்கிறாருன்னா 5ல தானே இருக்கிறாரு, அந்த பலத்தை மட்டும் சொல்லுங்க, அதுதானே அதிகமா இருக்கும். சரியா? எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஆனா எப்படி பலன் சொல்றதுல குழப்பம் வரக்கூடாது.
குழப்பம் வராது இருக்கிறதுக்கு நாம ஒரு நாளைக்கு அதையும் பேசுவோம். இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு அதிபதின்றது வந்து அவரோட ஜாதகத்துல வச்சு பார்க்கணுமா இல்ல கோச்சாரத்துல இன்னைக்கு நம்ம கோச்சாரத்துல எங்க இருக்கு அதை வச்சு சொல்லணுமா? இல்ல அவருடைய ஜாதகம். அவரோட ஜாதகத்துல. ஓகே ஓகே ஓகே. இப்போ 3ஆம் அதிபதி உங்களுக்கு எங்க இருக்குது? அப்ப 5ஆவதுல இருக்காரு. 5ஆம் வீட்டு பலனை மட்டும் அதிகமா சொல்லுங்க. ஓகே சார். புரியுதா? இப்போ நம்ம 3ஆம் அதிபதி 5ல இருந்தா என்னென்ன சொன்னோம்? ஷேர் மார்க்கெட், share- சின்னம். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு சார். அத சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும், இல்லாம போகவே போகாது. ஆனா நீங்க வர கஸ்டமர் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி பண்ணவங்க பொறுத்து அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. ஆனா ஜோசினா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். லாஜிக் இதுதான். நான் வந்து அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்லல. சோ இது மாதிரி நீங்க சொன்னாலே ஒரு 60% ஓகே ஆயிடும். புரியுது சார். வரவங்களை பொறுத்து அவங்க தொழில் செய்யறாங்களா, வேலை பண்றாங்களா, எந்த ஊர்ல இருக்காங்க, என்ன இதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் விவரங்கள். ஆமா, இதுதான் கால தேச வர்த்தமான சுருதி யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அந்த சென்டென்ஸ் சொன்னீங்களா, அது நீங்க டைப் பண்ணி குரூப்ல போடுங்க சார். ஏங்க அது கொஞ்சம் அந்த கால தேச அது அந்த இது சார். சரி போடு. ஏன்னா அது நீங்க அப்பப்போ சொல்றீங்க, நானும் அதை ட்ரை பண்றேன், அது கரெக்டா புடிச்சுக்க முடியல. அத அந்த இடத்துக்கு இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியால என்னென்ன தொழில் பண்றாங்க, அந்த ஏரியால எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை போறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணும், மாத்திக்கணும். இப்ப திருப்பூர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல திருப்பூர்ல பனியன் கம்பெனி தான் அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அந்த ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீ இந்த வேலைக்கு போ, அங்க போய் ஒருத்தன் வந்து பனியன் கம்பெனில வேலை செய்யணும்னு சொல்றது அதிசயம் கிடையாது. அங்க இருக்கிறவன் அதான் செய்வான். அப்போ எந்த ஏரியாவில என்னென்ன ஜோசியர் வந்து பாத்தீங்கன்னா சகலமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல ஆள் வரைக்கும் வருவான். பியூனும் வருவான், கலெக்டரும் வருவாங்க. ஆமா ஆமா, மருத்துவரும் வருவாங்க. அப்போ எல்லாமே வந்து இவர்கிட்ட போனா விட கிடைக்கும்னு நினைச்சு வராங்க. அப்போ நாம நாலேஜ் வளர்த்துக்கணுமா இல்லையா? நம்மள வந்து அப்டேட் பண்ணணுமா இல்லையா? ஆமா சார். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்டேட் ரொம்ப முக்கியம். நாம இன்னும் அந்த காலத்திலேயே உட்காந்து இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடின்னு உட்காந்து இருக்கலாமா வரவங்க கிட்ட? முடியாது சார். இப்போ புத்தகம் எடுத்தோம்னா ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துல வந்து லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நம்ம விளக்கம் சொல்லிட்டா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது இல்ல. இப்போ நான் சொல்ற விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா விளக்கம் தான் நம்ம இப்ப கத்துக்கணும். வகுப்பு எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க. சரி, இவ்ளோ விஷயம் இருக்குன்றதெல்லாம் ரியலி இது ஃபேண்டாஸ்டிக் சார். ஆமா, படிக்க 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 போயிட்டே இருக்கும், அனுமார் வாள் மாரி. ஆமா, நீங்க சொன்ன அந்த குழந்தை மாறிடும், அதெல்லாம் வந்து நம்ம சாதாரண யதார்த்த லைஃப்ல பாத்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மாறும்னு சொல்லும் போது அது ரொம்ப இப்படி கூட ஒரு விஷயம் இருக்கு, அத நம்ம அலர்ட்டா சொல்லிடலாம் முன்னாடியே அப்படின்னு. ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். ஆமா. ஆமா, அப்பதான் அவ்வளோ சொல்ல முடியும். அது வந்துரும் சார், நீங்க பார்க்க பார்க்க அந்த நுணுக்கம் வந்துரும். யாருக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற தன்மை வந்துடும். நீங்க பார்க்க தொடங்கிட்டா போடும், ஆனா இவ்வளவு விஷயங்க எப்படா நான் ஜோசியம் சொல்றதுன்னு உக்காந்தீங்க அப்படின்னு சொன்னா பார்க்கவே முடியாது. போயிடணும் உட்காந்து. சரி, இன்னைக்கு லாஸ்டா டைம் இருந்துச்சுன்னா ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். சொல்லுங்கயா. இது தெரிஞ்சுங்களா? மாயாஜாலம். தெரியும் சார். இது சம்பந்தமா நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். சுந்தர் 2 வருஷம் இருக்குமா சுந்தர் இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பு ஒண்ணு போட்டோம், டெலகிராம்ல தான் ஃப்ரீயா நடக்கணும். அதுல நீங்க யாராவது கலந்துக்கினீங்களா? இது கிட்டத்தட்ட அது 1 மாசம் நடந்திருக்கும். சோ அந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி படிங்க. பிடிஎஃபாவும் கிடைக்கும், ஆனா புஸ்தகம் வாங்கி படிக்கும் போது நல்லது. சோ வாழ்க்கையில ஆமா கிடைக்கும். மாயாஜாலம் அப்படின்னு சொன்னா நன்றி உணர்வு தான், வேற ஒண்ணுமே இல்லை.
அதை வந்து நாம வந்து பயன்படுத்தும் போது நாம ஜெயிக்கிறோம். இது இந்த புத்தகம் நீங்க போட்டதா? இல்ல இல்ல, நம்மளாம் எந்த புத்தகம் எழுது இது நான் பாடுறது இல்ல, இன்னும் நான் எந்த புத்தகம் எழுதல சார். அதாவது எந்த பப்ளிஷர் சார்? எந்த பப்ளிஷர்? பப்ளிஷ் நீங்க போடுங்க, அவர் சார் சொன்னாரு பாருங்க அமேசான்ல. சார் இதோட எல்லா சீரீஸும் எங்கிட்ட இங்கிலீஷ்ல இருக்கு, வேணும்னா குரூப்ல போடுறதா இருந்தா போடுறோம். ஆனா பெரிய பெரிய ஃபைல் சார், நம்ம படிக்க மாட்டோம், புக்ல தான் படிப்போம். ஆமா, அது நீங்க நினைக்கிறீங்க பிடிஎஃப் படிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடியாது, படிக்க முடியாது சார், படிக்க மாட்டோம். படிக்க மாட்டோம். புஸ்தகம் வாங்குனீங்கன்னா நல்லது. புத்தகம் நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்தை படிக்கிறோம், 3ஆம் இடம் புத்தகம் படிப்பு, அதனால இதை காமிச்சேன். இந்த 3ஆம் Okay. இடத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நன்றி உணர்வு அப்படின்றத வந்து நீங்க ஒரு விஷயத்த சொல்றேனே, நம்ம உடம்புக்கு நாம நன்றி சொல்லணும் சார். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்கிற வயிற்றுக்கு நன்றி சொல்லணும். நாம மறந்துடுறோம், யாராருக்கும் நன்றி சொல்றோம். முதல்ல நமக்கு நாம நன்றி சொல்லணும். இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்க காரணமா இருக்கிற கண்ணுக்கு நன்றி. நாம எதையோ கண்டுக்காம சுத்திட்டு கிடக்குறோம், ஆனா சுவாசம் அது மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம உயிர் வாழ காரணமா இருக்கக்கூடிய அந்த மூக்கு, சுவாசம், அது சார்ந்த உறுப்புகளுக்கு நன்றி. எழுந்து முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. முதல்ல கண்ணாடியை பாருங்க, உங்களை ரசிங்க, உங்களை வந்து நீங்க நேசிங்க. உலகத்திலே நீங்க தான் அழகு, அடுத்தவங்க அழகு கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு வகுப்புலையும் நாம இது பார்த்துட்டே வருவோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பணம் இல்லைன்ற குறை வரவே வராது. சார் புஷ்பராஜ் சார், நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். Okay, அதுக்கு sir, ஒரு okay. டெக்னிக் இருக்குது, அதை நான் சொல்றேன். Okay, எனக்கு sir. அதுல Actually, ஈடுபாடு நான் எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. அதுல இருக்கிறவங்களுக்கு டெக்னிக் உண்டு. 2019 டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். நிறைய லாஸ் ஆச்சு. கோவிட் வர அது ஜீரோ பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து தோணுச்சு ஏதாச்சும் திருப்பி கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 3-11 சம்பந்தப்படுத்தணும் நீங்க அதை என்ட்ரி பண்ணும் பொழுது. 3-11. ஆமா, அந்த நிமிஷம் 3-11 நிமிஷத்தை நம்ம சொல்லி இருக்கிறோமே, என்ன சொல்லுங்க? 10 to 5, 51 to 55. சாரி, 10 to 5 வரும். சுந்தரு இங்க இருக்கிற 3ஆம் இடம் எது? 10 to 15 தான் சார். ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க, அந்த மருந்து சைடு எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா 3-11, அதாவது 10 to 5 நிமிஷத்துக்குள்ளேயும் 30 to 35 நிமிஷத்துக்குள்ளேயும் 50 to 55 நிமிஷத்துக்குள்ளேயும் அந்த மருந்தை போடுங்க, அந்த மாத்திரையை போடுங்க. மாத்திரையோட சைடு எஃபெக்ட் வராது. திரும்ப அந்த நோய்க்காக நீங்க மருந்து எடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் டிப்ஸ். சோ இதையே தான் வந்து ஷேர் மார்க்கெட். அந்த நன்றி பத்தி சொன்னீங்க இல்லையா, நான் போன சண்டே ஒரு டாக்டரை பார்த்தேன். அவருக்கு 78 வயசு, என்னோட மாமனாரோட ஃப்ரெண்டு. அவர் நான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் சொன்னேன். அவர் இதுதான் சொன்னார், நீ அதெல்லாம் ஒன்றும் செய்யாத, காலையில இருந்து ஒவ்வொரு பார்ட்டியும் எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு, உங்க ஷோல்டர்ல கை வச்சு தேங்க்யூ சோ மச், நான் உன்னை ஒழுங்கா கவனிக்கல, மன்னிச்சுடு, தேங்க்யூ சோ மச்ன்னு சொல்லிட்டே வா. எங்க வலிக்குதோ நீ முதல்ல மன்னிப்பு கேளு. வயது ப்ராப்ளமா, கை வச்சு சாரி நான் உன்னை கவனிக்கல, என்ன மன்னிச்சுடு. இதுக்கு மேல எனக்கு அவருக்கு 78 வயசு, அவங்க குடும்பமே டாக்டர் தான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன டாக்டர் சொன்னீங்க? மருந்து மாத்திரை எல்லாம் அப்புறம், இத ஒரு வாரம் செஞ்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா சார் அவர் ஆர்த்தோ ரிலேட்டட் தான், அதுக்கு தான் போயிருந்தேன். அவர் சொன்னாரு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மருந்தெல்லாம் வேண்டாம், வேற புளி 10 போடு, சரியா போயிடும், போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் சார். இப்போ உண்மை, இது நம்பிக்கை முக்கியம். ஒரு உண்மையான நிகழ்ச்சி சொல்றேன். இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து கிராமத்துல இருந்து போவாங்க. அவர் ஊசி போட்டாருன்னா நோய் குணமாயிடும். அவரு மாத்திரையை எடுத்து கொடுப்பாரு, போய் உக்காந்துட்டு பேசுனா, ஃப்ரீயா உட்காந்துட்டு பேசும் அவர்கிட்ட. என்ன சார் போட்டீங்க? அவன் அடுத்த நாள் அவன் சரியாச்சுன்னு சொல்றான். அவர் சொல்றாரு, முருகா ஒண்ணும் இல்ல, இதை பாடுறா, சிரஞ்சீவி தான் இது, இதுல வந்து வெறும் தண்ணிடா, தண்ணி தான் போட்டேன், ஏன் நான் போட்டா நல்லா இருக்குன்னு வரான். மாத்திரை பாரு, இந்த மாத்திரை ஒரு டப்பியை காட்டுறாருங்க, அந்த டப்பி நிறைய பாத்தீங்கன்னா கம்மியான விலை, ஒரு மாத்திரை 10 பைசா தான் வருது. ஒண்ணுமே பண்ணாதரா அந்த மாத்திரை. நம்பிக்கை. அவர் என்ன பண்றாரு, நிறைய வாரி கொடுக்குறாரு. காலைல 2 போடு, மதியம் 2 போடு அப்படின்னு கொடுக்குறாரு. கடைசியா ஹோமியோபதி மாத்திரை.
சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போனா நல்லாவும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. அப்போ மனநிலை இதுதான் நாம இந்த மாயாஜாலம் சொல்றோம். அப்போ இந்த நன்றி உணர்வு தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முதல் படி. அது முதல்ல நம்ம உடம்புல இருந்து தொடங்கணும். அடுத்து எங்கன்றத அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அந்த லக்கண கிளாஸ் இருக்கு சார், ஞாயிற்றுக்கிழமை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்துருங்க. சரி, வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். சார் லக்ன கிளாஸ் எது சார் சொன்னீங்க? ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க சார், இந்த மேஷம் டு. ஆமா. ஓ சரிங்க சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி நீங்க சீனியர்ஸ் தான் படிச்சிட்டீங்க சார். ஆக்சுவலி அந்த கிளாஸ வச்சே நிறைய சொல்ல முடியுது சார், உண்மையாவே. அதுவே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே ஓகே சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க. நன்றி சார். நன்றி.